ஏற்கனவே கோளாறான ஆளு அவன் எங்க உட்கார்ந்து அழுகிறான் பாத்தீங்களா? நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம் தம்பி. சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. இன்னும் சாவலியடா நீ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒரு காலத்துல இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கல. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. ஏதாவது பத்திரம் பாண்டில் கையெழுத்து போடணும்னா வண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் ரேகை அப்படி ஒட்டி பத்திரம் பாண்டில் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை. ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. 26 வயசு ஐயான்றீங்க. காடு வெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இன்னைக்கு 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்க. வெளியில ஒரு 100 பேர் நிக்கிறாங்க, வெளியில ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டுல படிச்சவங்க, எல்லாம் இடஒதுக்கீட்டுல எம்பிசில படிச்சவங்க. டேய் அப்படி பின்னாலவா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? இன்னைக்கு 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? எல்லாம் இடஒதுக்கீட்டுல எம்பிசில படிச்சவங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேல வரைக்கும் உருவாக்கி இருக்காங்க. எல்லாம் எம்பிசி கோட்டாவில். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் பெரிய பெரிய கோலிவுட் ஹாலிவுட்டையே பார்த்து பேசி, முக்கியமாக பேசி என்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இதுக்கு ஆயுத பூஜையே போடணும். அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கிறேன். அது என்னுடைய உழைப்பால உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. என்னுடைய அமைப்பால, நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. அந்த வகையில சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற? சமூக நீதியை பேசுகின்ற நீங்கள், வன்னியருக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற நீங்கள், சமூக நீதியை காலில் போட்டு மிதிக்கின்ற பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஓட ஓட விரட்டப்பட்ட நீங்கள் சிரிங்க. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேச போற. என்னால் மற்றவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லுங்க. படித்து வழக்கறிஞர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 5000 பேர் வந்திருக்கிறார்கள், 300 பேர் வந்திருக்கிறார்கள். 5000 பேர் வந்திருக்கிறார்கள், 300 பேர் வந்திருக்கிறார்கள். டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனு. தாவைக்கால இருந்து நம்ம இவரு சில்பாகுமார் இருப்பார்ல, அவர் என்ன போஸ்டிங் அது? நான் வட்டச் செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. இது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜர். ஆமாடா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு டேர்ம், அதுக்கு ஒரு மேனேஜர்.
செய்யடா. பந்தல் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, பந்தல் கான்ட்ராக்ட், பெரிய சைஸ் பந்தல் கான்ட்ராக்ட் இருக்கு. என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி திமுக அரசை வெகுவாக பாராட்டி இருக்கிறார். வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பாஜக கூட்டணி இல்லன்னு சொல்லியாச்சு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில அங்கம் பெற மாட்டோம்னு சொல்லவே மாட்டீங்களே. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த கருத்தை விஜய் சொன்னாரா? தாவேகா தலைவர் வந்து விஜய் தான், அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்றது மட்டும் தான் கரெக்ட், மிச்சா சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க. நீயும் உன் பினிமையெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. உனக்கு சீலை துவச்சு போடுறாருல, ஜாக்கெட் துவச்சு போடுறாருல, உங்க ஆத்துக்காரர் அவர்கிட்ட வச்சுக்க, அங்க வச்சுக்க, அங்க வைங்க. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். இப்போதைக்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணியில இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்ல என்ன இருக்கு, என்ன குட் கொஸ்டின். யோ பேசு பேசியா பேசா. நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, இல்ல நான் பேசுறதும் சரி, ஒரு டீடைல் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டுல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்க பேச போறோம். உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் ஏழை நாட்டு சனி சும்மா விடாது. அதனால வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க. அரசியல் எதிரி திமுகவையும், கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம், ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனதுருங்க. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. வாய்ஸ் ஆஃப் மாமனார் அலுவலகத்தில் அந்த பிரஸ் மீட் ஆனது நடந்தேறி இருக்கிறது. அது தலைவர் நிறைய விஷயத்தை வந்து போட்டு பாக்குறாப்புல. ஏன் இப்படி பாக்குறாரு? பார்த்தேன் ஐயாவோட பேச பார்த்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தோன்னே சென்றிஸ் உங்களுக்கு பயத்துக்கு மேல வந்து கொடுத்தாருன்னு சொல்றேன்டா. நானு வேற ஒண்ணும் கேட்கலண்ணே, தெரிஞ்சுதானும் அதே நான் தூங்கி எஞ்சது கொடுக்குறாப்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படிதான் பேசுற மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது இந்த இடியாப்ப சிக்கல் சொல்லல, அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட் இருந்தா அது வந்து நம்ம சில்பா குமார் பிரஸ் மீட்டா தான் இருக்கணும். அது சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் இவன் பேசலாம் வச்சு பார்த்தா இதற்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க, இதான் எங்களுக்கு தெரியுமே. இது நீ தனியா பிரஸ் மீட் போட்டு சொல்லிட்டு இருக்கிறியா? மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த செய்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு தூக்கி போட்டாச்சு. அப்புறம் ஏன்டா, ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. போறியா நெத்தில புட்டு வச்சுடா. ஆனா போயிடுறேன் போடா போ. எல்லாரும் கேட்கறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல. வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இல்ல இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அதிமுகவை தாவேகா எதிர்க்கிறதே இல்ல. இது கூட்டணிக்கான அஸ்திவாரமா? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். யாரது? ஒரு நிமிஷம். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. This is an unwanted statement irrelevant to the current situation according to rule. ஐயா சாமி போதும் போங்க. அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து பவர்ல கிடையாது. அம்மா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவமானப்படுத்திருப்ப. என்ன பெருசா அவங்க அவமானப்படுத்திட்டாங்க? மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வி பெற்றிருக்காங்க. கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். ரீசெண்டா நடந்த 2024 தோல்வி விட்டுருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியுற்று ஒரு கட்சியை எதுக்கு நாங்க வந்து எதுக்காக என்ன ரீசன்? சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடையை வாரி இறக்கிறீங்களா? அதாண்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குடா. உங்களை நான் பேசிக்கிறேன்.
அதான் சொல்றேன்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? இத பார்த்தா நாட்டுல எவனாச்சும் எனக்கு ஓட்டு போடுவானா? போடுவானா? என்னடா மாட்டியா? வாயா. ஒரு மாசம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி கருத்தரங்க நடத்தி ஊருக்கு கூட்டம் போட்டு யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா. போடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி போடா ஜோக்கர். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். இதான் தெரியுமாடா எங்களுக்கு? ராமா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? ஹே, சங்கம் வச்சவன்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.